வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் கான்செப்ட், சோஷியல் இன்ட்ராக்ஷன் அண்ட் பர்சனாலிட்டி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஒரு நேரத்துலையும் நம்மளுடைய பழக்க நடத்தைகள் சமுதாயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய விதத்தில் நம்ம மாறுபட்ட கருத்துக்களை சொல்லிக்கிறோம், மாறுபட்ட முறையில் பழகிறோம் அப்படின்லாம் இருக்குது. ஒய் இட் இஸ் த சிச்சுவேஷன் வாரண்ட்ஸ் லைக் தட் அப்படின்னு சிம்பிளாக ஒருத்தவங்க இன்றைய காலத்தில் இருக்கிற இளைஞர்கள் அப்படி சொல்லிவிடுவாங்க, இப்படி தான் நடந்துக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி ஒரு சோஷியல் சுச்சுவேஷன் இன்னைக்கு மட்டும்தான் வந்திருக்கா? இஸ் த ஃபர்ஸ்ட் டே வி ஆர் ஆல் ஃபேஸிங் திஸ்? இல்லை, இது போல் நிறைய கணக்கான நாளில், கோடிக்கணக்கான நாளில் கோடிக்கணக்கான பேர் இது போல் ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா அதில் எது சிறந்தது அப்படின்னு நம்ம பார்த்து அதுபோல் நம்மளும் நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ தானே வேல்யூஸ், சோஷியல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, நம்மளுக்குன்னு ஒரு பிஹேவியரல் ஸ்டாண்டர்ட்ஸ் வளர்த்துக்கணும். அந்த ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி வி கண்டினியூ டு பி லைக் தட். இதில் எப்படி இருக்கணும், அந்த கண்டினியூட்டில் இண்டிவிஜுவலைஸ்டு பண்ணின ஒரு பிஹேவியரை வச்சுக்கணும். அதில் யோசித்து தெளிவான பிறகு ஒரு முடிவு எடுக்கணும். இம்பல்சிவாக இருக்கக்கூடாது. ஓவர் த பீரியட் நம்மளுக்கு நெகட்டிவ்ஸ் வரும். சில சமயத்தில் வி மே லைக் டு ஃபேஸ் அ ஃபெயிலியர்னு சொன்னால் அந்த ஃபெயிலியருக்கு உண்டான எது ரீசன் தெரிஞ்சு அந்த காஸ் அண்ட் எஃபெக்டை டிலீட் பண்ணிவிட்டு புது கருத்துக்களையும் சிறப்பான கொள்கைகளும் வளர்த்துக்கணும். இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குற விஷயங்கள். இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். இதில் முதல் குழந்தையாக இருக்குது, மூணாவது குழந்தையாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு இந்த ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் இடமே இல்லை. எல்லார் வீட்லேயும் ஒரே ஒரு குழந்தை தான், ஒரு பாய் இருக்கும், இல்லாட்டி ஒரு கேர்ள் இருக்கும். ஆனால் அந்த பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் அதுக்கு எல்லா முன்னுதாரணம் யார்? வீட்டில் இருக்கிற பெரியவங்க தான். ஒரு தாய் தகப்பன் மட்டும் இருந்து அந்த குழந்தைய வளர்த்தாலும் சரி, தாய் தகப்பனோட கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்து வளர்த்தாலும் சரி, இல்லை இன்னும் அத்தை மாமா சேர்ந்து பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியில் அது ஒரே குழந்தையாக வரும் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை கூட ஒரு பெரிய கொஷின் மார்க்கு தான். ப்ரெசன்ட் சினாரியோவில் நிறைய வீட்டில் நியூக்ளியர் ஃபேமிலி தான். அது பார்த்துக்கிறதுக்கு ஒரு அட்டெண்டர் இருப்பாங்க, இல்லை ஒரு சர்வெண்ட் இருக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி எக்ஸ்ட்ரா பிளட் ரிலேஷன்ஸில் இருக்கிற எந்த விதமான எல்டர்ஸும் வீட்டில் இல்லாமல் இருக்கிற குழந்தைங்க தான் இருக்குது நிறைய. அதனால் என்ன ஆகுது, குழந்தைகளுக்கு தாத்தா பாட்டியோட ஒரு அன்பும் அரவணைப்பும் ஒரு வேல்யூஸ் சொல்லி கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பிள்ளைங்க மிஸ் பண்ணுறாங்க. இது எப்படி அவங்க பேரண்ட்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, தாத்தா பாட்டி எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, போகிறத குறைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் டிப்ரிவேஷன் கிடைக்கிறது அப்படின்றது, தட் இஸ் அ வெரி பிக் டாபிக் தட் கேன் பி ஹேண்டில்டு செப்பரேட்லி. ஆனால் இந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த தாய் தகப்பனை பார்த்து கற்றுக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பிஹேவியரல் ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிறாங்க. அந்த ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி தான் பழகிறாங்க, அந்த ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி தான் பிஹேவியரல் எக்ஸ்பிரஷன் நடக்கிறது. ஆனால் இது எது சரி அப்படின்னா, இப்போ சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம், நம்மளுக்குன்னு சில தவறான கருத்துக்கள் இருந்தாலும் அது எது தவறு அப்படின்னு அதை பார்த்து திருத்திக்க தெரிகிற வரைக்கும் இட் இஸ் வெரி குட், நம்மளால் செய்ய முடியும். ஆனால் ஓவர் த பீரியட் நம்மளுக்கு அதில் ஃபெயிலியர் வருது, வி ஆர் அனேபிள் டு பி சி தி கோல் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், தொடர்ந்து யோசனை பண்ணிக்கிறோம், அது வேணும் இது வேணும்னு செல்ஃப் ஐடியாஸ் வளர்த்துக்கிறோமே தவிர அதை ஹவு டு அட்டைன் இட்னு தெரிஞ்சுக்காதனால அப்போ கோ ஆன் ட்ரீமிங் ஃபார் தட். ஆனால் அதில் இம்பல்சிவ் பிஹேவியருக்கு நிறைய இடம் கொடுத்துட்றோம். கருத்துக்களை வச்சுக்கிறோம், அதை செயல்படுத்த முடியுமான்னு தெரியலன்னா we are behaving impulsively. அப்போ அந்த இம்பல்சிவ் தொடர்ந்து இருக்கிறதுனால அவங்க என்ன வருது, ஒரு நேரத்தில் அக்ரஸிவ் பிஹேவியரை வெளிக்காட்டுறோம். அக்ரஸிவ் பிஹேவியர் காட்டினா என்ன ஆகும், நம்மளோட மோல்டு சரியில்லை, காரணம் இல்லாமல் we are showing our aggression அப்படின்னு. ஸோ இதுக்கு என்ன காரணம், how the child has been reared. குழந்தைகளை வளர்த்த முறையில் என்ன குறைபாடு, அந்த குழந்தைகளுக்கு அவங்க தாய் தகப்பன் என்ன சொல்லிக் கொடுக்கல, வேல்யூஸ் சொல்லிக் கொடுக்கல. நீ எப்படி பழகிறியோ அது உன்னை பற்றின ஒரு இமேஜை காட்டி கொடுக்கும். அது தவறாக இருந்தால் உன்னோட தொடர்ந்து பழகிறத நிறுத்திடுவாங்க. அப்படி தொடர்ந்து சரியாக பழகலைன்னா யூ கேனாட் கம் அப் இன் லைஃப். அவங்களோட நியாயமான ஒரு சிறந்த குணாதிசயங்களை அங்கே போய் உன்னால் பகிர்ந்துக்க முடியாது. சிறப்பான குணம் இல்லைன்னு சொன்னால் யூ வில் பி டிஸ்கார்டட் ஃப்ரம் தட், அந்த கான்வர்சேஷன்லேருந்து உன்னை ஒதுக்கிடுவாங்க. அப்படின்னு அந்த குழந்தைக்கு 20 வயசுலையோ 18 வயசுலையோ புரிய வைக்காதனால அது 40 45 வந்தால் கூட அந்த மாதிரி பிஹேவியர் எல்லாம் மாற்றிக்காம அது மேலே வரத்துக்கு முயற்சி பண்ணுறது. ஆனால் அதில் நிறைய தோல்விகளை தழுவி கொண்டிருக்கிறது. இதற்கான என்ன காரணம், த சைல்ட் ஹாஸ் நாட் பீன் ரேர்டு ப்ராப்பர்லி, நாட் டு த எக்ஸ்பெக்டட் லெவல். ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு குழந்தை தான் இருக்கு,
அதில் எந்த சந்தேகமும் இல்லை. வி ஆர் என்ன ஒரே குழந்தையோட வளர்க்கணும்னு சொன்னால் அந்த குழந்தைய சிறப்பாக வளர்த்துக்கணும். இதுலேருந்து எப்படி வளர்றது அப்படின்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.